நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம்.com. இது தமிழரின் தடம். உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். இது அரசியல் தடம். ஜாழ் நூலக எரிப்பு. புத்தகங்கள் என்பவை காலத்தால் உருவாக்கப்படுகின்ற அடையாள சின்னங்கள். அவை எமது வாழ்வியலை, எமது வரலாற்றை எல்லாம் தனித்தனியே எடுத்தியம்பி எம்மை வழிநடத்தி செல்லும் ஒளிவிளக்குகள். புத்தகங்கள் மனதோடு பேசுகின்ற மகா அற்புதமான சொற்சித்திரங்கள். அந்த ஒளி விளக்குகளை, சொற்சித்திரங்களை தடமின்றி அழித்துவிட்டால் ஒரு இனத்தை அழித்ததற்கு சமனானது எனும் எண்ணத்தில் கைக்கூலிகளால் எமது யாழ்ப்பாணம் நூலகம் 1981 ஆண்டு எரித்து அழிக்கப்பட்டது. இன்றைக்கு 45 ஆண்டுகளுக்கு முன் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. 31ஆம் திகதி பற்ற வைக்கப்பட்ட தீயானது 1ஆம் திகதி வரை எரிந்து தணலாகி சாம்பலாகி தனக்கு நேர்ந்த அவலத்தை சொல்லி இருக்கிறது. இந்த மிலேச்சத்தனமான செயலை அரச கைக்கூலிகளே செய்திருந்தனர் என நம்பப்படுகிறது. வன்முறை என்பது மனிதர்கள் மீது கட்டவிழ்க்கப்படுவது என்பதை தாண்டி புத்தகங்களோடு நிகழ்த்தப்பட்டமையே இந்த நூலக எரிப்பாகும். அதிலும் அறிவு பசியை அடக்கி சிந்தனை ஆற்றலை மழுங்கடித்து ஒரு இனத்தின் அறிவியல் குரலை மழுங்கடிப்பதே இதன் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். இந்த கொடிய செயலானது உலக மக்கள் அனைவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது என்பதும், தமிழ் மக்கள் இன்றும் மறக்க முடியாத வரலாற்று துன்பியல் என்பதும் மறுக்க முடியாத ஒன்று. இனவாதமும் இனவாத ஒடுக்குமுறையுமே பிரிவினைவாத அரசியலுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் மூல காரணமாக அமைகின்றன. இது உன்னதர் வரிகள். 1800ஆம் ஆண்டுக்கான பத்திரிகைகள், தென்னாசியாவிலிருந்து தேடிய அரிய பொக்கிஷங்கள் என்பவை இதன் போது எரித்து அளிக்கப்பட்டுள்ளன. கிடைப்பதற்கு அரிதான ஐசாக் தம்பையா நன்கொடை கொடுத்த இலக்கியம், சமயம், மொழியியல், தத்துவம் தொடர்பாக சுமார் 6000 நூல்களும், இந்திய வர்த்தகர் ஒருவரால் கொடுக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை, 1672ஆம் ஆண்டில் பிலிப்பஸ் பால்டியார் என்பவர் எழுதிய டச்சு ஆட்சியில் இலங்கை எனும் நூல், 1660ஆம் ஆண்டில் கண்டி மன்னரால் சிறைப்பிடிக்கப்பட்ட வேளை ரோபர்ட் நோக்ஸ் என்பவர் எழுதிய இலங்கையராவார் எனும் நூல் ஆகியவை அன்றைய தினம் அளிக்கப்பட்டிருந்தன. 1585ஆம் ஆண்டில் கத்தோலிக்க மத தலைவர்களால் தமிழில் எழுதப்பட்ட நூல், சர் பொன்னம்பலம் ராமநாதன் எழுதிய பகவத்கீதை விளக்கம், சித்தாந்தம், செந்தமிழ் இலக்கிய நூல்கள், திருமதி ராமநாதன் அம்மையார் எழுதிய இராமாயண மொழிபெயர்ப்பு, மகாகவி பாரதியாரின் நண்பரான நெல்லையப்பன் எழுதிய நூல்கள், கடலைக்குடி நடேச சாஸ்திரியார் எழுதிய சோதிட சாஸ்திர நூல்கள், வான சாஸ்திரம் சம்பந்தமான நூல்கள், சித்த வைத்திய வாசகங்கள் அடங்கலான ஏட்டுச்சுவடிகள் ஆகியவையும் இந்த அழிவில் அடங்கியுள்ளன. மேலும் முத்துத்தம்பி பிள்ளை எழுதிய அபிதான கோஷம், சிங்காரவேலு முதலியார் எழுதிய அபிதான சிந்தாமணி, முதலியார் ராசநாயகம் எழுதிய புராதன யாழ்ப்பாணம், சுவாமி ஞானப்பிரகாசம் முத்துத்தம்பி பிள்ளை எழுதிய யாழ்ப்பாணம் பற்றிய நூல்கள், கல்லடிவேலன் என்று அழைக்கப்பெற்ற கே. வேலுப்பிள்ளை இயற்றிய யாழ்ப்பாண வைபவ கௌமுகி சிற்பக்கலை பற்றிய நூல்கள், தனிநாயக அடிகளார் பதிப்பித்து வெளியிட்ட தமிழ் கலாசாரம் எனும் ஆங்கில சஞ்சிகை, ராசையனார் வன்னியசிங்கம், கதிரவேற்பிள்ளை ஆனந்தகுமாரசாமி மற்றும் முதலியார் குலசபாநாதன் சேகரித்த நூல்கள் மற்றும் 10,000க்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளும் அழிவடைந்திருக்கின்றன. தமிழ் இன அழிப்புக்கு முதலடியாக இந்த நூலக எரிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 45 ஆண்டுகள் கடந்து விட்டதெனும் தமிழ் மக்களின் மனதில் அந்த வடு இன்னும் மறைந்த பாடாக இல்லை. இந்த கொடூரமான செயலின் தகிப்பு எப்போதும் மறையப் போவதும் இல்லை. தமிழ் மக்களின் ஆன்மாவாக விளங்கிய இந்த நூலக எரிப்பானது எத்தகைய பாரதூரமானது என்பதற்கு அந்த எரிப்பு நடந்த பொழுதில் அதனை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் மாடியிலிருந்து பார்த்த தாவீது அடிகளார் அந்த கணமே உயிரிழந்தார் என்பதே மாபெரும் சான்றாகும் என யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் என் சண்முகலிங்கன் தனது பதிவொன்றிலே குறிப்பிட்டுள்ளார். ஒரு இனத்தின் வரலாறுகளை அழித்து விடுவது அந்த இனத்தை அடியோடு அழிப்பது போன்ற செயல்தானே. அதைத்தான் இதனை திட்டமிட்ட சூத்திரதாரிகள் செய்திருந்தனர். 1930ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டின் பெர்லின் வீதியில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எரிக்கப்பட்டு அதன் சாம்பல் வீதியெங்கும் பரவியது எனவும், நாசிகளின் இனப்படுகொலைக்கு அது பெரும் எடுத்துக்காட்டு எனவும் அதன் வரலாறு கூறுகின்றது. இன்று வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்களுக்குள் அடங்கியிருக்கிற வேதனையின் வெளிப்பாடு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அதன் ஓலக்குரல் ஒருபோதும் ஓயாது. ஒரு இனத்தின் வரலாறு மாற்றப்பட்டு பகிரப்படுமானால் அதன் பின்பு மாற்றப்பட்ட அந்த வரலாறை பேசப்படும் என்பது உண்மை. இதனை கருத்தில் கொண்டு நமது வரலாறுகளை சரியான வகையில் ஆவணப்படுத்தி சரியான வகையில் பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும்.
நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.